ஏனென்றால் அந்த கல்லூரி தொடங்கும் போதே எனக்கு கிருஷ்ணகிரியில் அங்கே உடன்பாடு இல்லை. என்னுடைய நேரடி பார்வையில் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் திறக்கும் போதே நான் வருத்தப்பட்டேன். இதை நான் நேராக கவனிக்க முடியாதுன்னு என்கிட்ட மீடியா ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம். இல்லைன்னா அந்த பிள்ளைங்களாவது என்னை சந்திச்சு பேசியிருக்கலாம், என் ஃபோன் நம்பர்லேயாவது பேசியிருக்கலாம். இப்படி கைவிடப்பட்ட அந்த இடத்துல இவங்க இருந்திருக்கிறாங்க தெரியும். அதே போல் அந்த கல்லூரி உரிமையாளரிடமே எங்கள் பிள்ளைங்க அந்த கல்லூரி ஒப்படைக்க பேசியிருந்திருக்கிறாங்க. மூர்த்தி சார் என்பவரிடமே அதை ஒப்படைக்க அந்த பேச்சுவார்த்தையும் போயிருந்துட்டு இருக்கு. வணக்கம். நம்ம கிருஷ்ணகிரி கடச்சம்பவம் நான் சில மீடியாவில் பார்த்தேன், உன்னை புரிஞ்சுக்கணும். அந்த பிள்ளைங்க கிட்ட முன்ன நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஏனென்றால் அந்த கல்லூரி தொடங்கும் போதே எனக்கு கிருஷ்ணகிரியில் அங்கே உடன்பாடு இல்லை. என்னுடைய நேரடி பார்வையில் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் திறக்கும் போதே நான் வருத்தப்பட்டேன். இதை நான் நேராக கவனிக்க முடியாதுன்னு அந்த திறப்படாவுக்கு போனதோடு சரி. அதுக்கப்புறம் நான் போல இது வேண்டாம் என்று என் பிள்ளைங்களிடம் கூறினேன். ஆனால் சேர்ந்தவங்களுக்கு ஏதோ சர்டிஃபிகேட்லாம் நம்ம வாங்கி கரெக்டாக தாப்பா ஏதோ பண்ணணும்னாங்க. சரிங்க, பார்த்து அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஒரு 25 பேரை என்னமோ தான் அதில் படித்தவங்கள அதில் இந்த அளவுக்கு நடந்திருக்கிற விஷயம் இப்போ தான் நான் மீடியாவில் பார்த்தேன். என்கிட்ட மீடியா ஒரு விளக்கம் கேட்டிருக்கலாம், இல்லைனா அந்த பிள்ளைங்களாவது என்னை சந்திச்சு பேசியிருக்கலாம், என் ஃபோன் நம்பர்லேயாவது பேசியிருக்கலாம். இப்படி கைவிடப்பட்ட அந்த இடத்துல இவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை கூட நான் இந்த யூனிவர்சிட்டியில் வாங்கி கொடுத்துருந்தேன். என் கவனத்துக்கு வரல. வந்த உடனே இப்போ நான் செயல்பட ஆரம்பிச்சுட்டேன். வீடியோவில் ஒளிபரமத்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க சொல்லி தான் எனக்கு இது தெரியும். அதே போல அந்த கல்லூரி உரிமையாளரிடமே எங்க பிள்ளைங்க அந்த கல்லூரி ஒப்படைக்க பேசியிருந்திருக்கிறாங்க. மூர்த்தி சார் என்பவரிடமே அதை ஒப்படைக்க அந்த பேச்சுவார்த்தையும் போயிருந்துட்டு இருந்திருக்கு. அதுதான் இந்த தவறுகளுக்காக காரணமாக இருந்திருக்குது. எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்று நானே முன்னிருந்து அதை செய்து கொடுத்து வருகின்றேன். உங்களுக்கு எல்லா சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஆசபாத்தை காட்டியிருந்தால் அதற்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா நான் நம்ம கடையில் வேலை செய்ய வேண்டும், நமக்கு யூஸ் பண்ணிக்க தான் உங்களை நானே இந்த கல்லூரியை துணை எதிர்காலத்திலே அதை தான் செய்ய போறேன். அதே போல் அதில் அமெரிக்காவில் லண்டன்லாம் வேலை வாங்கி தரேன்னு சொன்னதான் நான் ஒரு இடத்துலையும் கூறவில்லை. அந்த காலேஜ் திறக்க நோக்கமே என்னோட ஆள் பற்றாக்குறையை என் கடையிலேயே நான் 50,000 மாஸ்டர்களுக்கு தரேன், பிளேட் அடிக்கிறவங்களுக்கு பார்சல்களும் 35,000 40,000, அது இல்லாமல் கேட்டரிங் அண்ண போனால் தனியாக டிப்ஸு ஓட்டி இவ்வளோ இருக்குது. அதை தான் நான் 40-50,000 படிக்கும் காலத்திலே நம்ம கடையிலேயே வேலை வாங்கிக்கலாமே, இதை தான் நான் அப்படி கூறினேன். இங்கே இந்திக்காரங்களை வச்சு ஆள் பற்றாக்குறை இருக்கிறோம், நம்ம வெளிநாட்டுக்கு அனுப்பணும்லாம் சொல்லி நான் ஒருத்தருக்கும் உத்தரவாதம். முதல்ல எனக்கு கிருஷ்ணகிரியில் உடன்பாடு இல்லை, சென்னையில் தான் திறக்கணும்னு நான் போராடினேன். அப்பவே அது என் மேல் அன்பு கொண்டவர் அவங்கெல்லாம் இப்போ நான் சொல்ல விரும்பல. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க தான் கொஞ்சம் பண்ணனாங்க. எனக்கு அவங்க பண்ணாங்க, நிறைய மாணவர்களை சேருவாங்க, நம்ம நல்லா பண்ணலாம். அப்போ நான் சில மாணவர் கூட சொல்லியிருப்பாங்க 2-3 மாதம் நல்லா தான் நல்லா செஞ்சாங்கன்னு. காரணம் எனக்கு அங்கே பிடிக்கவில்லை, அதை சென்னைக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நான் இருந்துட்டு அது இருக்கிற பிஸியில் மற்ற வேலைகள்லாம் ஏதோ அவங்க எல்லாம் கவனிச்சுக்குவான்ட்டு நான் மற்ற வேலைகளை ஈடுபட ஆரம்பித்து விட்டு மீண்டும் நான் உண்மையிலே சென்னையில் தொடங்கவே என்னுடைய நிறுவனத்துக்கு என்னுடைய அயல்நாட்டில் நடக்கக்கூடிய கடைகளுக்கு தான் ஆட்களுக்காக தான் நான் இந்த கல்லூரியை தொடங்கின அந்த நோக்கம். நம்ம பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை தரணும்னு இருந்தாலும் தவறு நடந்திருக்கு. நானே பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் தவறுக்கு. இன்னும் குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கி தரதால் இந்த யூனிவர்சிட்டியிலிருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு. கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் கட்டியிருந்தாலும் சரி கட்டலைன்னாலும் சரி அதை நானே போட்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தவறுக்கு மிக மிக வருத்தப்படுற அந்த கல்லூரியை நான் நடத்தவில்லை. அது நடக்கும் போதே வேண்டாம் என்று சொல்லி அதை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சென்னைக்கு மாற்றுங்கிற முயற்சியிலேயே இருந்தால் அதனால தான் இந்த தவறுக்கு காரணம். கண்டிப்பாக இந்த சான்றிதழ்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எனக்கும் ஒரு கல்வி தகுதி இல்லை, இதை சாதாரணமாக நினைத்திருந்து விட்டே நான் கவனித்திருக்க வேண்டாம் என்ன அங்கே நடக்குது என்று. எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டேன். இப்போ எனக்கு நியூஸ் பார்த்தா தெரியும் அந்த கல்லூரி ஒன்றாலும் இருந்திருக்குது அங்கன்னு. ஆமாம், யாரும் வருத்தப்படாத பிள்ளைகளை ஒரு சீக்கிரம் உங்கள் மீடியா முன்னாடி அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டை நான் வழங்கிக்கின்றேன். அதே போல் எனக்கு ஆறுதல் சொன்னவர்களும் என்னங்க எப்படிலாம் விமர்சனம் என்று வருத்தப்பட்டீங்க பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி. அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட சூட நம்ம இந்த உடம்பு பார்த்துருக்குது. நெருப்புலேயும் இந்த உடம்பு ஏற்கனவே வெந்து போச்சு. உங்கள் வார்த்தையெல்லாம் என்னை சுடாது நண்பர்களே. உங்களுக்காகவும் சேர்த்து தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா ஒரு ஒன்று டேமேஜ் பண்ணுறது ஈஸி, ஒரு செல்ஃபோனை போட்டு டக்குன்னு உடச்சிடலாம், அது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி தான் விமர்சனத்தை பார்க்குறேன். ஆனால் அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ அறிவு வேணும் இல்லையா? அதுதான் நம்ம. அதனால் இந்த விமர்சனவாதிகளை பற்றிலாம் நான் கவலைப்படாலும் உங்களுக்காகவும் சேர்த்து தான் இருக்கின்றேன். இது உண்மையை இன்னும் நான் விவரமாக பேசுகின்றேன். வாழ்த்துக்கள். இந்த ஏற்கனவே வெந்து போன உடம்பு உங்கள் வார்த்தை என்னை சுடாது. நீங்கள் நேரத்தை வீணடித்துக் கொள்ள வேண்டாம்.